தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம சென்னையில கேபி மெரினா பார்க் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கேப்சூல் ரூம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்சூல் ரூம்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிறைய சிட்டிஸ்ல நீங்க வந்து பார்த்துருந்துப்பீங்க. அதாவது இங்க நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல கேப்சூல் ரூம்ஸ்ல 3 மணி நேரத்துக்கு 399 ரூபா வந்து வாடகையில வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கேப்சூல் ரூம்ஸ் வந்து நான் வீடியோ தான் நிறைய பார்த்திருக்கேன். இதுல தங்குறதுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் மோரோவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு அக்கேஷனுக்காக வரீங்க, டெம்பரரி ஸ்டேக்காக வரீங்க அப்படின்னா நம்ம வெளியில தங்கும்போது, அதாவது ஒரு ரூம் போட்டு தங்கும்போது ஒரு 1000 கணக்குல செலவாகும். ஸோ ஒரு டெம்பரரியா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்டே பண்றோம் அப்படின்னா இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ உள்ள போய் அந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கு, அது எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஸோ இப்போ வந்து மேலே வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இந்த கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே இங்கே தங்குறதுக்கு அதுக்கப்புறம் உள்ள தூங்குறதுக்கு இடம் இருக்கு. பட் நம்ம லக்கேஜ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி இங்கே கொடுத்துட்றாங்க. ஒருத்தருக்கு அந்த ரூம் நம்பர் மாதிரி உங்களுக்கு கீ கொடுத்து உங்கள் லக்கேஜஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுடைய கீயை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து மென்ஸ்க்கு தனியாக, உமன்ஸ்க்கு தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க, இதான் மெயின். ஸோ இங்கே தான் வந்து அந்த கேப்சூல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் கேப்சூல். அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் அங்கே போய் இந்த ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வர மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இங்கே இங்கே அது கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு அழகாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லலாம் ட்ரெயினில் இருக்கும்ல, அது மாதிரி வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உள்ள போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இது உள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஹோட்டல்லாம் யூஸ் பண்ற கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டை நம்ம வந்து இங்க டோர்ல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ டோரோட ஆக்சஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டா இருக்குது அண்ட் பார்க்கறதுக்கு உள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ உள்ள போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க இங்கே என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ மற்ற இருக்கக்கூடிய கேப்சூல்ஸை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மற்றவங்கள. அண்ட் ஸ்மோக்கிங் வந்து ப்ரொஹிபிட்டடு. அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் ரூம் நம்பர் 007 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கேப்சூல் நம்பர். அப்புறம் இந்த மேலே ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ வைஃபை எல்லாமே வரும். ஓகே, ஸோ பேசியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் கழட்டி விட்டுக்க சொன்னாங்க, ஏன்னா நீட்டாக உள்ளே மெயின்டைன் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வச்சு தான் நம்ம உள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோட்டலில் வச்சுருக்க மாதிரி இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோட்டலில் வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு இங்கே கான்டாக்ட்லெஸ் கார்டு வந்து வச்சுருக்காங்க பவருக்காக. ஸோ போட்டோடனே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸோ லைட் வந்துருச்சு. எனக்கு எதுவும் அந்த 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 ஆஸ்ட்ரோனட்லாம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பெட்டு அண்ட் பெட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ஒயிட் கலரில் அழகாக வந்து பெட்ஷீட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வந்து இருக்குது. இது வந்து நான் எதுக்குன்ற சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பில்லோ ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே சாஃப்ட் பில்லோஸ் அண்ட் சாஃப்டான பெட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து கிளாஸு. ஸோ உங்களுக்கு தலசி வருது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை சுற்றி கூட அழகாக டீட்டெயிலிங்காக அந்த ஸ்பேஸ் விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனல்ஸ் வந்துடும். இதில் தான் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல், இந்த கேப்சூல்ஸோட மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோ ஸ்மோக்கிங் கொடுத்துறாங்க. அகெயின் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், மற்ற ரூமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோரை வந்து அன்லாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க சடனாக. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டோர் வந்து அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணாலே போதும், அன்லாக் ஆகிடும், வெளில வந்துடும். அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ரெண்டுத்துமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் எதோட யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிவி இருக்குது, அதை காட்டுறேன். ஸோ அதோடைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிவி சுவிட்சோடைய ஆன் ஆஃப். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவி அங்கே ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணோம் அப்படின்னா அங்கே டிவி ஆன் ஆயிரும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மிரர் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மிரருடைய லைட்ஸை வந்து இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சர்டன் லைட், அதாவது எல்லோ, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்கள் எல்லோ லைட்டாக மாறிடுச்சு. அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் க்ரீனு, இது உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ரீடிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இங்கே மேலே இது வரைக்கும் பாருங்கள் இந்த ரீடிங் லைட்ஸு இது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு நைட்டில் இருந்து படிக்கிறதுக்கு புக் படிக்கிறதுக்கு இதோட இங்கே நீங்கள் இதோட கண்ட்ரோல்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்ற பவர் மாறுது. டோட்டலாக ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதோடைய கண்ட்ரோல்ஸ் தான் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போதைக்கு ஆன் பண்ணிக்கலாம். இங்கே லைட்டு கம்மியாக இருக்குது. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து உங்களுடைய வென்டிலேஷன் சிஸ்டம். இங்கே ஃபேன் வந்து உங்களுக்கு வெளிலேருந்து ஏசியை உறிஞ்சி உங்களுக்கு இங்கே வந்து கொடுக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு உள்ளே காற்று வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அழகா அப்படி சாயிற மாதிரி அழகா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி சாஞ்சிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் டிவி இருக்கா, ஸோ இங்கே பார்த்துக்கிறதுக்காக சாஞ்சிக்கிட்டு ஒரு பில்லோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே மேட்ரஸஸ். ஸோ உங்களுக்கு ஸ்பாஞ்சாக கொடுத்துட்டாங்க. இப்படி இடுப்புக்கு சப்போர்ட் வச்சுட்டு இப்படி இருந்து கூட பார்க்கலாம். எல்லாம் இந்த மேட்ரஸஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே இடுப்புக்கு வச்சுட்டு ஓகே. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பயமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கேன் மிஷின்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது. போக அப்படியே பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வென்டிலேஷன் நல்லாவே இருக்குது. வெளிலேருந்து ஏசி அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. வெளியில் இருக்க காற்று தான் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சார்ஜிங் இது ப்ளக் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளக் பாயிண்ட் வந்துடுது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங் லைட்ஸு. ஸோ மேலே இருக்குது பாருங்கள். ஆனால் இது ஆம்பியன்ட் லைட்டே வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆம்பியன்ட் லைட் எப்படி தரணும், அதுவும் இங்கே தான் மாற்ற முடியும். இதோ இங்கே காட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சீலிங் லைட்டோடைய கலர்ஸு இப்போ மேலே நான் எல்லோ மாற்றுறேன், ப்ளூ மாற்றுறேன். ப்ளூ தான் இருந்தது, இப்போ பிங்க் மாற்றுறேன், க்ரீன் போட்டேன் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கா. ஸோ இதோட பவரும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லோ போடுறேன். ஓகே, ஆன் ஆஃப்னா டோட்டலாக ஆஃப் ஆகிடும். நைட்டு தூங்குறப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணலாம் எப்படி. அதுக்கப்புறம் பவர் குறைக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே குறைச்சா இப்போ ரொம்ப டிம் ஆகிடும் பாருங்கள். பவர் வந்து இப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னா டிம் ஆகும். அப்படியே ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். அப்படியே இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து இங்கே பிங்க்கு, ப்ளூவு, எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு இப்படி மாற்றி விளாட்லாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் இந்த இடத்த இப்படி தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த கேப்சூல் வந்து க்ளோஸ் ஆகிடும். லைட்டாக பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வந்து அப்படியே நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த லேப்டாப் நான் அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த லேப்டாப் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லேப்டாப்போடைய சார்ஜிங்க்காக இங்கே இந்த போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போ கதவை மூடினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் உள்ளே பேசுகிறது வெளியில் கேட்குமா அப்படின்றது தெரில. ஆனால் இங்கே இருக்க இந்த வென்டிலேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு காமாக அப்படியே கம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் சப்போஸ் நம்ம இது உள்ளே வச்சிடலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், பஸ் ஒரு 3 மணிக்கு வந்துச்சு, இன்டர்வியூ ஒரு 10 மணிக்குன்னா ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக வந்து கம்ஃபர்டபுள் போதுமான அளவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் பற்றி இது அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதோட கம்மி ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள். பட் இதோட எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு 399 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி 6 மணி நேரத்துக்கு 599 ரூபான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து இப்போ வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இங்கே தான் இதோடைய அந்த ரிமோட்டு. ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு டிவி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்டு டிவி நீங்கள் பார்த்துக்கிட்டே இங்கே வந்து பார்க்குறது உங்கள் ரிமோட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதில் என்ன இருக்குது, டிவி இருக்குது, அப்புறம் ஆப் ஸ்டோர் இருக்குது, ப்ளூடூத்து, அப்படியே யூடியூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வைஃபை கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து இங்கே வைஃபை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதான். ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்களா. ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரைவசிக்காக இங்கே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒருவேளை ஒரு டோர் லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு திறக்கல அப்படின்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் திறந்துருமா. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டரே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அலாம் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முழுசாக ஒரு 6 அடி இருப்பேன், 6.1. நான் ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக படுத்தேன்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது வந்து ஒரு 6 அடி 2 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே பத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பி படுக்கிறதுக்கு ஓகே. இந்த பக்கம் படுக்கிறதுக்கு எனக்கு என்னமோ அந்த ட்ரெயினில் போகிற அந்த ஃபஸ்ட் ஏசிலெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் போவோம்ல கேபின் புக் பண்ணி, அதை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே.
அண்ட் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் வந்து லாக்கர் ஒன்று இருக்கு. அந்த லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கொடுத்துருவாங்க பாஸ்வேர்டு மாதிரி. அதை போட்டு உள்ள திறந்து என்ன இருக்கு நம்மகிட்ட லாக்கெட்ல ஏதாவது வைக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அது ஏதாவது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா அதில் எதாவது வச்சுக்கலாம் போல. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் நீங்கள் அழகா தெரியறதுக்காண்டி ஏதாவது பட்டன் எடுத்தீங்கன்னா எந்த கலரில் நீங்கள் அழகா தெரியுங்களோ அந்த கலர் வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி போர்ட்டில் அப்படி சொருகிட்டு அப்புறம் அங்கேயும் இந்த அந்த நம்ம டிவி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் சொருகிட்டு அப்படின்னு நம்ம இப்படி கேட்டோன்னா, ஹலோ கேப்டன் நவீன் ஹியர், ரெடி ஃபார் டேக் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்புக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே முக்கியமாக அந்த பக்கத்தில் எல்லாமே எல்லாத்தையும் கேப்சூல் மேலே கீழே எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் அந்த ப்ரைவசிக்காக சத்தங்கிட்ட போடக்கூடாது அண்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதனால் இப்படி இருக்குது. ஸோ உள்ளே உட்காருறது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கேன். துபாயில் அப்புறம் பெங்களூர்லலாம் கூட இந்த பார்த்துருக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓகே இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கம்மி பண்ணுவாங்க. என் பேலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் சீலிங்காக கொடுத்தா மேபி அந்த கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்ற ஃபீல்னால உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த ஆர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னமோ நம்ம வந்து உட்காந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு ஹேங்கர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்ஸை வந்து ஏதாவது பேண்ட் கீன்ட்டு இல்லைனா ஏதாவது கையில் வச்சுருக்கிறது இங்கே ஹேங் பண்ணிக்கலாம். பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு ஹேங் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி போட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மொத்தமாக 2 ரீடிங் லைட்டு, ஆம்பியன்ட் லைட்டு, கண்ணாடி லைட்டு. மனுஷன் பிறக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறை இருந்தால் பிறப்பாங்க, அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ளே போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லாங் டேர்மில் ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு 399 ரூபா வந்து வாங்குறாங்க இங்கே சென்னையில். குறிப்பாக நம்ம இது மவுண்ட் ரோட்டில் கரெக்டாக நம்ம பீச் கிட்டே இருக்குது. 6 மணி நேரத்துக்கு 599 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ரேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா வேறு என்ன ஃபீச்சர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.